சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். இன்னைக்கு என்ன சார் டாபிக் நம்ம விவேக் அவர் சொல்ல போறோம்? இன்னைக்கு வந்து டிஎஸ்பி மிட் கேப்ப பத்தி பேச போறோம் சார் ஃபண்டு. ஓ ஓகே சார். ஓகேங்க. ஓகே. நெறைய மிட் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குங்க. இதுல சில இன்வெஸ்டர் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் நம்மகிட்ட கேக்குறாங்க. ஓகே சார். கமெண்ட்லயும் அவங்களுக்கு லாங் டர்ம்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க அந்த ஃபண்ட் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா இல்லையா? எப்படி டிசிஷன் எடுக்கணும்ன்றது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் பாத்தீங்களா? ஆமா சார். அந்த மாதிரி அவங்கவங்க அந்தந்த போர்ட்ஃபோலியோல ஃபண்ட வந்து போர்ட்ஃபோலியோல வந்து ஆனுவல் ரிவ்யூ பண்றோம் பாத்தீங்களா? ஆமா சார். வருஷத்துக்கு ஒரு தடவைங்க. இது வந்து எவ்ரி 2 மந்த், 3 மந்த், 6 மந்த் இல்ல எவ்ரி மந்த் ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ டெய்லி பேசிஸ்லயே பாத்துட்டு இது அண்டர் பெர்ஃபார்மிங்ன்றதுலலாம் முடிவுக்கு வராங்க. ஓகே ஓகே புரியுது சார். ஜெனரல் கான்செப்ட் என்னன்னா, இது கிளியருங்க. ஸ்ட்ராட்டஜின்னு நீங்க வச்சீங்கன்னா, வருஷம் ஒரு தடவ வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோல வந்து எதெதெல்லாம் அண்டர் பெர்ஃபார்மிங்ன்றது தெரிஞ்சுட்டுங்க. அத வச்சு ஓகே நம்ம வெளியேறதுக்கான டிசிஷன் வரலாம். ஸோ இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு டிஎஸ்பி மிட் கேப் எடுத்துருக்கோம். ஓகே சார். ஓகே. இந்த மிட் கேப் ஃபண்ட் வந்து லான்ச் பாத்தீங்கன்னா 2006 அப்போ ரொம்ப பழைய ஃபண்டுங்க. கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா? லாங் ட்ராக் ரெக்கார்ட் உள்ள ஃபண்டு. ஆமா சார். எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபண்ட் மேனேஜரை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற இவர் வந்து வினீத்துங்க. ஓகே சார். நியர்லி 12 இயர்ஸ் 3 மந்த்ஸ் இந்த ஃபண்ட்ல மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸே ஒரு 14 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியிலேயே. ஓகே சார். டிஎஸ்பில வந்து ஜாயின் பண்ணது 2007ங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஐலண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பிஎம்எஸ் டிவிஷன்ல ஈக்விட்டி அனலிஸ்டா இருந்திருக்காரு. ஓகே ஓகே சார். ஓகேங்களா சார்? அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஸ்டார்டிங் அவரோட கெரியர் பாத்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ங்க. நவம்பர் 1997ல இருந்துங்க. ஓகே ஓகேங்களா? ஸோ ஓகே. அது ஒரு பேசிக் அவங்களோட குவாலிஃபிகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபண்ட் மேனேஜரை கரெக்ட் பத்தி சார். தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி ஒரு சில ஃபண்ட் ஹவுஸ்ல அவங்க ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும். அவங்க மேனேஜ் பண்ண ஃபண்ட்ஸ்லாம் கூட நம்மளால பார்க்க முடியும். பார்க்க முடியும். கண்டிப்பா சார். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து இந்த மிட் கேப் ஃபண்ட் டிஎஸ்பி மிட் கேப் ஃபண்டு மேனேஜ் பண்றாரு. இது பெஞ்ச் மார்க் பாத்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் 150 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸுங்க. ஓகே சார். அதுக்கு அடுத்தது என்ன 5 செக்டர்ஸ் இவரோட இதுல பாத்தீங்கன்னா சாய்ஸ்ல இருக்கிறது ஃபினான்ஷியலுங்க, ஓகே. ஆட்டோமொபைல், கேபிட்டல் கூட்ஸ், கெமிக்கல்ஸ், டெக்னாலஜிங்க. ஓகே ஓகே சார். ஓகேங்களா? டாப் 5 ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா கஃபார்ஜ், ஏயு ஸ்மால் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஐபிசிஏ லேபரேட்டரிஸ், பாரத் ஃபோர்ஜ், கோரமண்டல் இன்டர்நேஷனல்ங்க. ஓகே ஓகே சார். அதுக்கு அடுத்தது ரீசெண்ட் வந்து நம்ம ஃபேக்ட் ஷீட், ஏன்னா அவங்கவுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா கொஞ்சம் ஃபேக்ட் ஷீட்டை வந்து மந்த் அண்ட் மந்த் அவங்க பப்ளிஷ் பண்ணணும் ஆஸ் பர் செபி கைட்லைன்ஸ் படிங்க. ஓகே சார். ஓகே. இப்போ குவான்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லா மந்த் நம்பர் ஃபர்ஸ்ட் டேவே வந்து உங்களுக்கு ஃபேக்ட் ஷீட் வந்துருங்க. ஒரு சிலர் ஆமா வந்து சார். ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஆர் தேர்ட் நீங்க மானிட்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துருங்க. அவங்க இமெயில்ல சொல்லுவாங்க, இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல போனீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இதுல நியூ என்ட்ரன் அவங்க என்னன்னா நம்ம வந்து இது ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக அவங்க என்ன வெளியேறாங்க உள்ள வராங்க. அப்ப நம்ம ஃபண்ட் மேனேஜரோட மைண்ட் செட் கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட இதுல ஃப்ளோல போக முடியும் நம்மளால. ஸோ கரெக்ட் அவர் சார். பாத்தீங்கன்னா கிர்லோஸ்கர்ல இருந்து ஆட் பண்ணிருக்காங்க, சாம்வர்தனா மதர்சன் ஆட் பண்ணிருக்காங்க. எக்ஸிட் ஆனது பாத்தீங்கன்னா கேன்ஃபின் ஹோம்ஸ். ஓகேங்களா சார்? ஓகே சார். இதை வச்சு நம்ம டிசிஷன் எடுக்க முடியாது. ஜஸ்ட் ஆனா பாத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, இந்த செக்டர் விட்டு வெளில வராங்க, இதை ஆட் பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கலாங்க. கரெக்ட் சார். அதுக்கு அடுத்தது இந்த ஃபண்டு என்ன ரிஸ்க் அவங்க எடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கறதுக்கு இதுவும் ஃபேக்ட் ஷீட்லயே வந்துரும். ஓகே சார். ஓகே. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பாருங்க 15 பாயிண்ட்ஸ். அப்ப எந்த அளவுக்கு டிவியேட் ஆகுறாங்க. அப்ப நீங்க வந்து எது கூட கம்பேர் பண்ணணும், நம்ம எப்பயும் கேட்டகரியும் இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணணுங்க. ஓகே சார். ஓகே. அப்போ இதுல 15.6ன்றது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, ஆனா ஹையர் சைட்ல தான் இருக்குது. அத ஓகே. கேட்டகரியும் உங்களுக்கு 14.9 அதை 15 வச்சுங்க. கரெக்ட் சார். இண்டெக்ஸும் ஒரு 15.5 அதுவும் ஒரு 15 வச்சுங்க. 15 இருக்கும்போது 15.6 டிவியேஷன். இது ஒன்றும் நம்ம ரொம்ப பெருசா டிவியேஷன் எடுத்துக்க தேவையில்ல. பட் ஓகே, ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுங்க. அதுக்கு ஓகே. அடுத்தது ஷார்ப் ரேஷியோ நம்பர் வந்து அதிகமா இருக்கணும். ஓகே சார். ஓகேங்களா? ஆனா அது வந்து இண்டெக்ஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்கு. இண்டெக்ஸே 1ங்க, கேட்டகரியே 0.9 அதுவும் ஒரு 1. அதை கம்பேர் பண்ணும்போது 0.6ன்றது 0.4 கம்மியா இருக்குங்க. ஓகே. மீன் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னாலும் கேட்டகரியே 20 கொடுத்துருக்கு, இண்டெக்ஸ் 22 கொடுத்துருக்கு. ஓகே இந்த சார். ஃபண்ட் வந்து 16 கொடுத்துருக்கு. அப்போ 4 வந்து ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவ்ங்க, அண்டர் பர்ஃபார்மிங். ஓகே. ஓகே சார். ஓகேங்களா சார்? அதுக்கப்புறம் இந்த ஃபண்ட் வந்து எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி தெரியும் செபியோட கைட்லைன்ஸ் படி மிட் கேப்னா 65% மினிமம் மிட் கேப்ல இருக்கணும். கண்டிப்பா சார். இவங்களும் மிட் கேப்ல 70% இருக்காங்க. அப்போ ட்ரூ டு தி லேபிள். ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? அந்த நம்ம எடல்வேஸ்ல லாஸ்ட் வீடியோல பேசியிருந்தோம் பாத்தீங்களா? கரெக்ட் ஃபோக்கஸ் சார். பண்ணா மேக்ஸிமம் 30 தான் இருக்கணும்ட்டுங்க. ஆமா சார். ஆமா. அதுக்கு மேல இருந்துச்சுன்னா ட்ரூ டு த லேபிள் கிடையாது அவங்க. அதனால அவங்க ஃபைன் கட்டினாங்க. ஓகே. ஓகே ஸோ சார். இவங்க வந்து செபியோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா சார்? அதுக்கப்புறம் லார்ஜ் கேப்ல கம்மியா இருக்கு 9.5 ஓகே தாங்க. ஸ்மால் கேப்ல ஒரு 19.7 வச்சிருக்காரு. ஓகே. கேஷா 4.85% வச்சிருக்காரு. இது ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்ல பாருங்க. எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்னா மாடரேட்லி பிளெண்ட் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங். ஓகே. ஓகே சார். growthம் கிடையாது, வேல்யூவும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் எல்லாம் மிக்ஸுங்க.
அதுக்கு அடுத்தது வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸை பார்க்கணுங்க. ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படின்னா சார், நம்ம வந்து ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்க்கணும். புரியுது சார். ஓகே. ஓகேங்களா? அப்போ இத வந்து பார்க்கும்போது ரோலிங் ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம சொன்னோம். அட் எனி பாயிண்ட் ஆஃப் த டே அப்போ வந்து 1 இயர் ரிட்டர்ன், 3 இயர் ரோலிங் ரிட்டர்ன், 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கான்செப்ட்ல என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த பர்ட்டிகுலர் ஃபண்ட்ல வைக்கலான்றது ஒரு ஐடியாங்க. கரெக்ட் சார். ஓகே. அப்போ இந்த ஃபண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர் பார்த்தீங்கன்னா 20%ங்க. 3 இயர் பார்த்தீங்கன்னா 18%, 5 இயர் பார்த்தீங்கன்னா 16%. 10%. ஓகேங்களா? ஓகே இது சார். வந்து எக்ஸ்பெக்டேஷனுங்க. ஆனா ஓகே. இப்ப நீங்க ரியாலிட்டி நீங்க ஆல்ரெடி ஒரு 5, 7 இயர்ஸா இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க ஆமா டிசிஷன் சார். பார்க்கும்போது இதெல்லாம் கம்மியா வந்ததுன்னா, நீங்க வந்து ஆல்ரெடி இந்த 7 இயர்ஸ் இது கூட தான் டிராவல் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஆமா சார். ஓகேங்களா? இத பார்த்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு இன்னைக்கு இத வச்சு நம்ம வெளியேறணுமான்ற டிசிஷனுக்கு வரக்கூடாது. ஓகே. புரியுது சார். ஓகேங்களா? இது வந்து ஜெனரலா வந்து எந்த ஒரு ஃபண்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இது ஹையா இருக்கிற மாரி எடுத்துக்கணும். ஆனா நம்ம இன்னைக்கு நம்ம எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ல இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருந்தா கூட ஓகே. நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க அடுத்தது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ்ல வந்து பாருங்க, பெஞ்ச் மார்க்கும், கேட்டகரி ஆவரேஜும் நம்ம வந்து பீட் பண்றோமா இல்லையான்றது தெரிஞ்சுட்டு, அப்புறம் அந்த டிசிஷனுக்கு வரணும். கண்டிப்பா சார். ஓகே. அடுத்ததுல பாருங்க, 1 இயர் ரிட்டர்ன்ல இந்த ஃபண்ட் வந்து 38% குடுத்திருக்கு. வேறஸ் உங்களுக்கு பெஞ்ச் மார்க்கே 43 குடுத்திருக்கு. 43. கரெக்ட் சார். ஆமா. கேட்டகரியே 42 குடுத்திருக்குங்க. ஓகே. ஓகே சார். 3 இயர்ல பாத்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் வந்து 15% தான் குடுத்திருக்கு. பெஞ்ச் மார்க் வந்து பெஞ்ச்மார்க்கும் இண்டெக்ஸும் 21. ஓகே. கேட்டகரி 20. ஓகே. 5 இயர்ல பாத்தீங்கன்னா, இது 20 தான் குடுத்திருக்கு. பெஞ்ச் மார்க் 28ங்க. 28.9, 29ங்க. 9% கரெக்ட். டிஃபரன்ஸ் கரெக்ட். கரெக்ட்டுங்களா? கரெக்ட் அது சார். கேட்டகரியே பாத்தீங்கன்னா 26 அப்ப 6% டிஃபரன்ஸ். ஆமா. ஆமா சார். இந்த ஒரு ஃபண்ட்ல எக்ஸாம்பிள் ஒரு இது எடுத்து நம்ம வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கிறது என்னன்னா, இப்ப நார்மலா வந்து டைரக்ட் ஃபண்ட், ரெகுலர் ஃபண்டுன்னு இருக்குங்க சார். ஆமா சார். ஓகேங்களா? அப்போ டைரக்ட்டுக்கும், ரெகுலருக்கும் நீங்க வந்து டைரக்ட் பிளானுக்கும், ரெகுலர் பிளானுக்கும் எந்த ஒரு ஃபண்டா கூட இருக்கலாம். ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பா இருக்கலாம், இல்ல மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லா ஃபண்ட்லயும் நீங்க டைரக்ட், ரெகுலர் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 0.5, 0.75 இல்ல 1 அதுதான் வருங்க. அந்த ரேஞ்ச்ல வரும். ஒரு 1% நம்ம ஆவரேஜ்க்கு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோமே. ஓகே சார். ஓகே. இந்த ஃபண்ட்ல நீங்க டைரக்ட் பிளான்ல போயிருந்தீங்கன்னா கூட, இவ்ளோ அண்டர் பெர்ஃபார்மிங்ல லூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 1 இயர் பீரியட்லயே பாருங்க 38க்கும் 43க்கும் எவ்வளவு சார் டிஃபரன்ஸ்? கரெக்ட் 39, சார். 40, 41, 40 5% டிஃபரன்ஸ்ங்க. கரெக்ட் சார். ஓகேங்களா? இது வந்து ஷார்ட் டெர்ம் 1 இயர் விட்டுருங்க. 3 இயர் பீரியட்ல பாருங்க 6%. 6%. ஓகே சார். ஒரு 5 இயர் பீரியட்ல பாருங்க 8%. 8% டிஃபரன்ஸ். கரெக்ட். அதனால நம்ம வந்து ஆக்சுவலா இதுல டைரக்ட் பிளான்ல இருக்கிறவங்க சொல்றேன் நான். இது ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம்ல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா, அந்த டைரக்ட் ரெகுலருக்கான அந்த 1% சேவ் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஆமா இன் சார். ரியாலிட்டி பாத்தீங்கன்னா, ஈவன் ஒரு நல்ல ஒரு அட்வைசர் த்ரூ போயிருந்தாங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் த்ரூ போயிருந்தாங்கன்னா, ஆவரேஜா நீங்க பாருங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா, பிலோ கேட்டகரியே எவ்ரி இயர் நம்ம பீட் பண்ணணும். ஓகே. புரியுது சார். பெஞ்ச் மார்க்கும் பீட் பண்ணணும், கேட்டகரியும் பீட் பண்ணணும் நீங்க. அப்ப நீங்க ஓகே வந்து சார். கேட்டகரி ஆவரேஜே எடுத்துங்க. நீங்க வந்து 42 இல்லைங்களா? ஆமா. 42க்கும் 38க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. 39, 40, 40 ஒரு 4% டிஃபரன்ஸ்ங்க. ஆமா சார். அந்த 4% இது ஒரு 5 இயர் பீரியட்ல பாத்தீங்கன்னா 6% டிஃபரன்ஸ் வருது. கரெக்ட் சார். ஓகேங்களா? ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்ன்றேன். ஒண்ணு வந்து ஆமா. நமக்கு ஒழுங்கா அந்த இயர் ஆன் இயர் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோல வந்து கரெக்ட்டா ரிவ்யூ பார்த்துட்டுங்க, அண்டர் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ல வந்துட்டு, அதாவது நம்ம இது மட்டும் வச்சு ஒரே வருஷத்துலயே இந்த டிசிஷன் எடுக்கக்கூடாதுங்க. ஓகே. புரியுது சார். ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து அவங்களோட குவார்டைல் ரேங்கிங்க கன்சிஸ்டன்ட்டா பார்த்துட்டுங்க. அதுல அவங்களுக்கு வந்து ரிவைவ் ஆகல, பவுன்ஸ் பேக் ஆகலன்னு தெரிஞ்சதுன்னா, இந்த ஓகே மாரி சார். 5, 7 இயர்ஸ்க்கு நீங்க வந்து கன்டின்யூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஓகே சார். அட் த எண்ட் இந்த பர்ட்டிகுலர் ஃபண்டே ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. இது வந்து 7, 10 இயர்ஸ்க்கு போனாங்கன்னா, இந்த இன்கிரிமெண்டல் ஆகுது இல்லைங்களா டிஃபரன்ஸ். ஆமா சார். ஆமா. பீட்டிங் அந்த அண்டர் பெர்ஃபார்மிங் த பெஞ்ச் மார்க், அண்டர் பெர்ஃபார்மிங் த கேட்டகரின்ற போது பெரிய இது வரும். அப்போ 10 இயர்ஸ் பீரியட்ல, 15 இயர்ஸ் பீரியட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க. ரொம்ப டிஃபரன்ஸ் பெரிய ஆயிடும். ஆமா ஆமா. சார். அவங்களோட ஓவரால் வேல்யூ, இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூவும் நீங்க வந்து ஃபைனல் உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ பாத்தீங்கன்னாவே ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். கம்பேர்ட் டு நீங்க ஒரு கேட்டகரி ஆவரேஜ் கூடவோ இல்ல பெஞ்ச் மார்க் கூட பார்க்கும்போதும். ஓகே சார். ஓகே. ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே. சார் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதுல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.